பரலோகம் என்பதும் உண்மை, நரகம் என்பதும் உண்மை. இயேசு, நான் உங்களுக்கு மரணத்தை கடக்கச் செய்யும் நித்திய ஜீவனையே தருவேன் என்பதும் உண்மை. அதை எந்த மனுஷ உபதேசத்தினாலும் அடைய முடியாது. ஆனால் நம்முடைய சபைகள் மனுஷ உபதேசங்களால் நிரம்பி வழிகிறது. இவைகளை காணும்போது பாவத்தின் மேல் விடுதலை போலியா, பரிசுத்தம் போலியா, நீதியாக நடப்பதும் போலியா, கிறிஸ்துவும் போலியா, அவர் இரத்தம் தரும் நிலையான பூரண விடுதலையும் போலியா, வேதம் போலியா, கிறிஸ்துவின் சபை போலியா, அவர் செய்த அற்புதங்கள் இன்று காணப்படவில்லையே, அது போலியா என்று கேட்க தோன்றுகிறது. முழு கிறிஸ்தவ உலகமும் இப்படித்தான் நம்பிக்கையின்றி இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவனுடைய வார்த்தை மிக தெளிவாக இருக்கிறது. நீதியின் மேல் பசி தாகமுள்ளவன் பாக்கியவான், அவன் திருப்தி அடைவான். இது நல்லா இருக்கே, திருப்தி அடைவான். இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அவர் பொய் சொல்வது இல்லை. இதை மறுக்கிறவர்கள்தான் பொய் சொல்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவனுடைய துரோகிகள். நாம் பசி தாகம் இல்லாதவர்களாய் இருக்கிறபடியால் தான் இன்னமும் பலகீனர்களாக இருக்கிறோம், இன்னமும் பாவிகளாக இருக்கிறோம், இன்னமும் தோற்கடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் ஜீவியத்தை பார்க்கிறதற்கு பதில் ஊழியத்திலே கவனம் செலுத்துகிறோம். ஆத்துமாக்களை தேடி ரட்சிக்க வேண்டும், ஊழியங்களுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும், உலகத்தையே ரட்சிக்க வேண்டும் என்று தேடுகிறோம். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்த முயற்சி பண்ணுகிறோம். ஆனால் நம் ஆத்துமாவையோ நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. நீதியின் மேல் பசி தாகம் இல்லாதவன் உப்பில்லாத பண்டம். அவன் காலின் கீழ் போட்டு மிதிக்கப்படுவதே அல்லாமல் வேறு பயனில்லை. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளை எனப்படுவார்கள். நாம் பிரிவினைக்காரர்கள் அல்ல, கிறிஸ்து ஒன்று சேர்ப்பவர். சுய புத்தி வேத வசனங்களை கொண்டு பிரிவினை செய்யும். பல பிரிவினைகள் நம் மத்தியில் இருக்கின்றன. காரணம் சுய புத்தி. ஒருவரோடொருவர் சேரமாட்டோம். அவரை காட்டிலும் நான் பரிசுத்தவான், அவரை காட்டிலும் நான் நீதிமான், நாங்கள் இன்னின்ன காரியங்களை செய்கிறோம், அவர்கள் எங்களைப் போல செய்வதில்லை, எங்களைப் போல பேசாத எந்த மனுஷர்களோடும் நாங்கள் சேரமாட்டோம், சேர்த்து கொள்ள மாட்டோம். நாம் பேசுவதெல்லாம் உண்மையாகவே இருக்கட்டும். நமக்குத்தான் உண்மையான சத்தியம் தெரியும், இருக்கட்டும். நாம் அறிந்ததெல்லாம் உண்மையான சபையாக இருக்கட்டும். உண்மையான சத்தியம் தெரிந்தவன் மற்றவர்களோடு சமாதானமாக இருப்பானே, மற்றவர்களுடைய குறையை ஏற்றுக்கொள்வானே. இயேசுவை பார்த்து இவர் போஜன பிரியர் என்றும் குடியாரர் என்றும் சொன்னார்கள், திராட்சை ரசம் குடிப்பவர் என்று சொன்னார்கள். காரணம், அவர் அவர்களோடு இரண்டர ஒன்றாக கலந்திருந்தார். இதனாலே அவர் பரிசுத்தம் குலையவில்லை, மாறாக அவர் பரிசுத்தம் மற்றவர்களை பாதித்தது. இதுதான் உண்மையான பரிசுத்தம். சத்தியம் மற்றவர்களிடமிருந்து நம்மை பிரிக்காது. மெய்யான பரிசுத்தம் விலகுவதில் இல்லை, பிரிவதில் இல்லை. மெய்யான பரிசுத்தம் மற்றவர்களை ஏற்றுக்கொள்வதில் இருக்கிறது, மற்றவர்களை சகிப்பதில் இருக்கிறது. பூரணம் இல்லாததை ஏற்றுக்கொள்ளும். பூரணமில்லாத ஒன்றுதான் பூரணமற்ற மற்றதை பகைக்கும், பிரிக்கும், சண்டை போடும். சமாதானம் பண்ணுகிறவர்கள்தான் தேவனுடைய புத்திரர்கள். நாம் மற்றவர்களோடு இணைந்து இருப்பதால் தான் தேவனுடைய புத்திரர்கள். அவர்கள் எவ்வளவுதான் மோசமானவர்களாக இருக்கட்டும், ஏற்றுக்கொள்ளலாம், சகிக்கலாம், சமாதானமாக இருக்கலாம். அதற்காக அவர்கள் கிரியைகளை கண்டிக்காமல் விட்டுவிட வேண்டும் என்பதில்லை. கண்டிக்கும் விதத்திலே கண்டிக்கலாம். அன்பு செலுத்த தெரியாதவனுக்கு கண்டிக்க உரிமையும் இல்லை. நீதி நிமித்தம் பாடுபடுகிறவர்கள் பாக்கியவான்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நல்ல வேலை கிடைக்கும், நல்ல மனைவி கிடைக்கும், நல்ல வீடு கிடைக்கும், பள்ளியில் இடம் கிடைக்கும், நல்ல சபை கிடைக்கும் என்றெல்லாம் எண்ணுகிறார்கள். ஆனால் அது பொய். உண்மையில் நீதி, தேவநீதி, அதுதான் இயேசுவை தேடுகிறவனுக்கு கிடைக்கும். அது பாடுகளை கொடுக்கும். தேவநீதியை தேடுகிறவன் சுயநீதியை தேடுகிறவனால் பகைக்கப்படுவான். அன்று காயின் ஆபேலை பகைத்து கொன்றான். காரணமில்லாத பகை, நியாயமில்லாத பகை.
இயேசு வேதபாரகர்களால் முகாந்தரம் இல்லாமல் பகைக்கப்பட்டார். அந்த பகை இன்றும் இருக்கிறது. நீங்கள் தேவநீதியை தேடுவீர்கள், ஆனால் நாம் பகைக்கப்படுவோம். காரணமில்லாமல், முகாந்திரம் இல்லாமல் நம்மை குற்றம் சொல்வார்கள். நீதி நிமித்தம் பாடுபடுகிறவன் பாக்கியவான், என் நிமித்தம் பாடுபடுகிறவன் பாக்கியவான் என்றும் இருக்கிறது. அப்போது என்ன செய்ய வேண்டும்? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். உங்களுடைய பலன் பரலோகத்திலே மிகுதியாக இருக்கும் என்று சொல்கிறார். பாடுகளை பார்த்து நாம் பயப்பட வேண்டியது இல்லை. அதனுடைய பலன் மிகுதியாக இருக்கும். பேங்கில் பணம் மிகுதியாகும் போது வியாபாரிக்கு சந்தோஷமாக இருக்கும். அவன் சொத்து பெருகுகிறது என்று மனம் பூரிப்படையும். அதற்காக அவன் பட்ட பாடுகள் அதன் பின் மறந்து போகும். அவன் பட்ட கஷ்டங்கள், போராட்டங்கள், அவமானங்கள், பிரயாசங்கள் எல்லாம் மறந்து போகும். அதே போலத்தான் பாடில்லாமல் சுகமில்லை, கர்த்தருடைய நாமமும் உயர்வதில்லை. அதே போல சிறுமைப்படாமல் மகிமை இல்லை. நீதி நிமித்தம் பாடுபட சம்மதிக்காதவர்களை இயேசு ஏற்றுக்கொள்ள முடியாது. தற்காலத்திலே பாடில்லாத கிறிஸ்தவம்தான் இருக்கிறது. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், இப்படியாக அப்படியாக ஆசீர்வதிப்பார் என்று சொல்கிறபடியால் ஜனங்கள் மிகுதியாக கூடுகிறார்கள். ஆனால் பாடுகளை பார்த்து ஓடுகிறார்கள். பாடுபட சம்மதமில்லாதவர்களை கிறிஸ்து பரிசுத்தமாக்க முடியாது. பாருங்கள், இத்தனை குணங்களும் நீதியின் மேல் பசித்தாகம், சமாதானம் பண்ணுவது, நீதி நிமித்தம் பாடுபடுவது, இரக்கம், ஆவியில் எளிமை ஒரு சாதாரண பாவியிடம் இருக்கும். இத்தனை குணங்களும் ஒரு குழந்தையிடம் இருக்கும், ஒரு பேதையிடம் இருக்கும். தன்னை பாதி பாவி என்று சொல்கிறவனிடம் இருக்காது. நாம் எல்லோரும் பொதுவாக பாதி பாவி, பாதி நீதிமான்கள். இதில் பாவி என்பதில் வித்தியாசம் நமக்குள் இருக்கிறது. 90% நீதிமான்கள், 10% தான் பாவிகள். சிலர் 98% நீதிமான்கள், 2% தான் பாவி. உண்மையாகவே தான் 100க்கு 100 பாவி, தான் செய்கிற நீதியெல்லாம் நீதியில்லை என்பதை புரிந்து கொண்டவன் தான் இவைகளை அடைய முடியும். நாம் நீதியை செய்கிறோம், நல்ல சூழ்நிலைகளில், நல்ல சந்தர்ப்பங்களில் நன்மை செய்கிறோம். நாம் அன்பாக இருக்கிறோம். நம்மிடத்தில் அன்பாக இருப்பவர்களோடு மட்டும். நமக்கு துரோகம் செய்கிறவர்களை கண்டால் அன்பாக இருக்க முடியாது. நம்மிடமிருந்து புறப்படுகிற நன்மை எப்படிப்பட்டது என்று பாருங்கள். அது உண்மையான நன்மை அல்ல. நம்மை நாசமாக்குறவர்களிடத்தில் அன்பாக இருக்க முடியாது. நம்மை மோசம் பண்ணி நம் வாழ்க்கையை சீர்குலைத்து அதில் சந்தோஷப்படுகிறவர்களிடத்தில் அன்பாக இருக்க முடியாது. பிதா மாறாக சம்பூர்ணமாக இருக்கிறது போல நீங்களும் சம்பூர்ணமாக இருங்கள். இதுதான் இயேசு நமக்கு சொல்லித்தந்தது. இதுதான் அன்பு. இதைத்தான் இயேசு சொல்கிறார். இதுதான் உண்மையான நன்மை. இப்படி பார்த்தால் நம்மால் எந்த நன்மையும் செய்ய முடியாது. இப்படி நம்மால் அன்பாக இருக்க முடியாது. இப்படி தாழ்மையாக இருக்க முடியாது. இப்படி இரக்கமாக இருக்க முடியாது. இப்படி உண்மையாக இருக்க முடியாது. இப்படி சாந்தமாக இருக்க முடியாது. இப்படி பொறுமையாக இருக்க முடியாது. நம்மிடம் காணப்படுகிற நன்மைகள் அனைத்தும் இதனால் போலியானதே. நாம் 98% நீதிமான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமே, அது பொய். உண்மையில் நாம் எல்லோருமே சைபர்தான். முழுக்க முழுக்க தீமையினால் உண்டானவர்கள். முழுக்க முழுக்க நம்மிடத்தில் நன்மை ஒன்றும் இல்லை. இதை பவுல் நன்றாக அறிந்திருந்தார். என்னிடத்தில் தீமை உண்டென்கிற வேறொரு பிரமாணத்தை காண்கிறேன் என்று பவுல் ரோமர் 7 சொல்கிறார். இதுதான் உண்மை. தன்னை அவர் அறிந்து கொண்டார். பாருங்கள், சுவிசேஷம் தன்னை அறிவதில்தான் ஆரம்பிக்கிறது. நான் குடியை விட்டுவிட்டேன், சிகரெட்டை விட்டுவிட்டேன், நான் இன்னின்ன பாவங்களை எல்லாம் விட்டுவிட்டேன் என்பது உண்மையான ரட்சிப்பல்ல. தன்னை திருத்த முடியாத, சீர்படுத்த முடியாத பாவி என்று புரிந்து கொள்கிற ஒருவன்தான் இந்த இடுக்கமான வழியில் பிரவேசிக்க முடியும். எவ்வளவு இடுக்கமானது பாவி என்பது! நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகவும் சிறியது. நீங்கள் எண்ணுவதை காட்டிலும் மிக மிக சிறியது. இதுதான் கர்த்தருக்கு முன்பாக மெய்யான தாழ்மை. இதைத்தான் உப்பு என்று இயேசு சொல்கிறார். இது இல்லாதவன் சாரம் போன உப்பு. சாரம் போன உப்பென்று ஒன்று இல்லை. ஆனால் விசுவாசிகளின் மத்தியில் அப்படி ஒன்று இருக்கிறது. நாம் வேதத்தை கற்று மனம் திரும்பிய, மறுபடி பிறந்த, சபைக்கு போகிற, ஊழியம் செய்கிற, தசமபாகம் செலுத்துகிற, மிகுதியாய் ஜெபிக்கிற, உபவாசிக்கிற, வைராக்கியமான சாரம் போன உப்பு. இந்த தன்மைகளை அடையாத எவனும்
காலின் கீழ் போட்டு மிதிப்பதற்கே தகுதியானவன். நம் தகுதியை நாம் புரிந்து கொள்வோமானால் தகுதி அடைவோம். தகுதி இல்லாதவர்கள் என்று நம்மை புரிந்து கொள்ளாதபடியினால்தான் காலின் கீழ் போட்டு மிதிக்கத்தான் தகுதியானவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் நம்மை நீதிமானாக்குகிற சுவிசேஷம். நாம் நீதிமானாக முயல வேண்டாம். அவரால் நீதிமானாக்கப்படுகிற வழி இது. அதற்கு அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பாவிகள், குழந்தைகள், பேதைகள். அதாவது இந்த உப்பின் தன்மை உடையவர்கள். மற்றவர்களை அவர் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களை அவர் நீதிமானாக்க முடியாது. நீதி மேல் பசி தாகம் இல்லாததினாலே நாம் நீதிமானாகாமல் இருக்கிறோம். ஆவியில் எளிமையை அடையாதவரதினால் நாம் சாவாமை என்ற நித்திய ஜீவனை அடையாமல் இருக்கிறோம். பாவம் மேற்கொள்ள முடியாத வாழ்க்கையை அடையாமல் இருக்கிறோமே. துயரப்படாததினால் ஆறுதல் அடையாமல் இருக்கிறோமே. சாந்த குணம் இல்லாததினால் நாம் நம் சித்தத்தையே செய்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய சுசேஷத்தையே நாம் அறியவில்லை என்பதுதான் உண்மை. இந்த உப்பின் தன்மை நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறது. இயலாதவன் தான் விசுவாசிப்பான். திறமைசாலி, சுயநீதிக்காரன், அவன் பலவித நீதிகளை கொண்டு இருப்பான். அவனால் முடியும். அவனுக்கு விசுவாசம் அவசியமில்லை. தேவன் கொடுத்த இந்த சுவிசேஷம் கிறிஸ்துவினாலே நீதிமானாவது. இது பரலோகத்திற்கு போவதை பற்றி பேசவில்லை. நீதிமானாவதை பற்றித்தான் பேசுகிறது. நீதிமானாவது தான் பரலோக ராஜ்யம். இந்த ஜீவனை அடைவது தான் பரலோக ராஜ்யம். நாம் மரித்த பின் அடையப்போகிற ராஜ்யத்தை பற்றி சபைகளில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒன்று இல்லை. இந்த உலகத்திலேயே அந்த ராஜ்யத்தை அடைய முடியும். அதை அடையாதவன் மறு உலகத்தில் எப்படி அடைவான் என்று நம்பலாம்? எவ்வளவு நிச்சயமாக இருக்கிறார்கள்? வஞ்சிக்கப்பட்டவர்கள், போலி. சபையில் பேசுகிற சுவிசேஷம் அனைத்தும் போலி. நாம் இன்னின்ன காரியங்களை செய்தோம், அதனாலே மரித்த பின் பரலோகம் போவோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே என்னை நோக்கி அநேகர் அந்த நாட்களிலே கூப்பிடுவார்கள். அவர்களை நோக்கி நான் சொல்லுவேன், அக்கிரமக்காரரே. இப்படித்தான் இயேசு அவர்களை பார்க்கிறார். என்னை விட்டு அகன்று போங்கள். இதுதான் அவருடைய பதில். நாமத்தினால் நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோமே, நாமத்தினாலே நாங்கள் அற்புதங்கள் செய்தோமே, வீதிகளில் நின்று பிரசங்கம் பண்ணினோமே என்று சொல்வார்கள். நான் உங்களை அறியேன் என்று சொல்லுவேன். இதுதான் அவர் பதில். பிதாவின் சித்தம் செய்யாத எவனும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று மிக தெளிவாக பேசுகிறார். போலியையும் உண்மையும் ஒப்பிட்டு காண்பிப்பதே என்னுடைய வேலை. மற்றவர்களை குறை சொல்வது என் நோக்கம் அல்ல. போலியையும் உண்மையும் ஒப்பிட்டு காண்பிப்பதினால்தான் நாம் எல்லோரும் திருந்த முடியும். எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இதுதான் என் நோக்கம். மற்ற சபைகளை குறை சொல்வது என் நோக்கம் அல்ல. பாஸ்டர்களை கண்டிப்பது என் நோக்கம் அல்ல. ஆனால் போலியை போலி என்று தான் சொல்ல வேண்டும். உண்மையை உண்மை என்று காண்பிக்க வேண்டுமானால் அதை போலியுடன் ஒப்பிட்டு காண்பித்தால் தான் முடியும். கிறிஸ்து நமக்கு தருகிற விடுதலை அவருடைய ஜீவனால் வருகிறது. அதற்கு நாம் தகுதி அடைய வேண்டும். பாவி என்ற தகுதியை அடைய வேண்டும். தன்னை பாவி என்று பார்க்காதவன் நித்திய ஜீவனை அடைய முடியாது. இந்த உலக நன்மைக்காக அவரை தேட முடியாது. அதை தேடுகிறவன் இதை அடைய முடியாது. இந்த உலக நன்மையை அடைகிறவன் ஜீவனை தேட முடியவில்லை. ஒருவனும் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாதென்று இயேசுவே சொல்லியிருக்கிறார். 2 எஜமான் யார்? ஒன்று பணம், மற்றொன்று கிறிஸ்து. பணம் இந்த உலக நன்மைகளை நமக்கு தருகிறது. அது வேலை, சுகம், வாழ்க்கை, இனிமையான எதிர்காலம், கனவுகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறது. ஆனால் இதை தேடாதிருங்கள் என்று சொல்லிவிட்டார். இந்த எஜமானை தேடுகிறவன் மற்ற எஜமானை புறக்கணிப்பான். ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். நாம் உலக நன்மையை தேடுவோமானால் பணத்தைத்தான் தேட வேண்டும். கிறிஸ்துவை பகைக்க வேண்டும். இதைத்தான் கிறிஸ்தவ உலகம் செய்கிறது. இதனால் அவர்கள் கிறிஸ்துவை அறியவில்லை. அவர்களிடம் வேதம் இருக்கிறது, கிறிஸ்து இல்லை. அவர்களிடம் விசுவாசம் இருக்கிறது, ஜெயம் இல்லை. அவர்களிடம் ஆவி இருக்கிறது, மாம்சத்திலிருந்து விடுதலை இல்லை. அவர்களிடம் வார்த்தை இருக்கிறது, வெளிச்சம் இல்லை. அவர்கள் உலக ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள், தேவ நீதியை அல்ல.
இது போலி. உப்பு என்று சொல்கிற அனைத்து தன்மைகளும் கிறிஸ்துவை தேடுகிறதற்கு ஆயத்தப்படுத்தும் குணங்களாக இருக்கின்றன. கிறிஸ்துவை அல்லாமல் நாம் எதிலும் திருப்தி அடையாதபடி நம்மை சீர்படுத்துகின்றன. இவைகள் இல்லாமல் இருப்பதினால்தான் தேவன் நமக்கு நோய்களை, பாடுகளை, தோல்விகளை, ஏமாற்றங்களை, பலவித கஷ்டங்களை, தொல்லைகளை, ஏன் குடும்பங்களை பிரித்து, பிள்ளைகளை பிரித்து எதிரிகளாக ஆக்கி, இப்படி பலவித பாடுகளை தேவன் தருகிறார். இவைகளின் மூலமாக நாம் பாவி என்ற நிலையை அடைய, தேவ நீதியை தேட, சுத்த இருதயம் அடைய, மாய்மாலத்தை விட்டு விலக நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். பாடுபட சம்மதிக்கிறவர்களாக ஆக்குகிறார். தேவன் மட்டுமே போதும் என்ற முடிவெடுப்பவர்கள்தான் இந்த வழியில் நடக்க முடியும். எனக்கு உலக நன்மை வேண்டும் என்று தேடுகிறவர்கள் இந்த வழியில் பிரவேசிக்க முடியாது. மாய்மாலமே எனக்கு வேண்டாம் என்று தீவிரமாக முயற்சிக்காதவரை ஒருவன் மாய்மாலத்திலிருந்து விடுதலையாக முடியாது. தன் அந்தரங்கத்திலே சுத்தமாக முடியாது. வேறு எவ்விதத்திலும் அந்தரங்கத்தை சுத்தமாக்க முடியாது. மாய்மாலத்தை கசப்பாக எண்ணுகிறவன் தான் அதை தூக்கி எறிவான். உப்பை பற்றி பேசிய இயேசு உடனே வெளிச்சத்தை பற்றி பேசுகிறார். நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்கிறார். பாவிதான் அவருக்கு தேவை. ஆனால் அவன் எப்படி உடனடியாக வெளிச்சமாகிவிட்டான்? இந்த உலகம் முழுவதும் இருளில் கிடக்கிறது, தேவனை அறியாமல். பாவியாக வந்த ஒரு மனுஷனை தேவன் நீதிமானாக்க அதிக நேரம் எடுத்துக்கொள்வதில்லை. மனுஷத்தன்மையிலிருந்து தேவத்தன்மையை அடைய அதிக நேரம் எடுத்துக்கொள்வதில்லை. மண்ணுக்குரிய தன்மையை நீக்கி விண்ணுக்குரிய தன்மையை அடைய அதிக நேரம் எடுத்துக்கொள்வதில்லை. அவனுக்குள் இருக்கிற அவனை எடுத்து போட்டு கிறிஸ்துவை அவனுக்குள் வைப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்வதில்லை. பாவத்திலே பூரணமான நம்மை நீதியிலே பூரணமாக்க அதிக நேரம் எடுத்துக்கொள்வதில்லை. இந்த முழு உலகத்தையும் உண்டாக்க ஒரு வார்த்தை அவருக்கு போதும். வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை எல்லாம், சூரியன்களை எல்லாம் உண்டாக்க ஒரு வார்த்தை போதும். அவர் வார்த்தை தான் நாம் காண்கிற அனைத்தையும் உண்டாக்கிற்று. அவர் வார்த்தையினால் நாம் காண்கிற அனைத்தையும் சிருஷ்டித்தார். வார்த்தையினால் சகலவற்றையும் உண்டாக்கிவிட்டார். அதே வார்த்தையை விசுவாசிக்கிற ஒரே காரணத்தினாலே நம்மையும் மாற்றுகிறார், மறுரூபமாகிறோம். கிறிஸ்தவ ஜீவத்தினுடைய அடிப்படையே இந்த மறுரூபம்தான். இதனால்தான் இதை அடைவதற்கு பல தடைகள் இருக்கின்றன. இதை அடைவதற்கு நாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார். இந்த தடைகளை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நம் தடைகள் நம் தகுதிகள் தான். தகுதி இல்லாமல் தான் இதை பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது. தன்னை பாவி என்று உணர்ந்தவன் தேவனால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், பூரணப்படுத்தப்படுகிறான். அவன் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறான். ஒருவனும் விளக்கை கொளுத்தி மரக்கால் கீழ் வைக்க மாட்டான். அதை எல்லோரும் பார்க்கும்படிக்கு மலை உச்சியிலே வைப்பான். அது உலகத்திற்கு வெளிச்சத்தை தரும். கிறிஸ்துவினாலே நீதிமானாக்கப்பட்ட மனுஷன் இப்படித்தான் இருப்பான். நாம் ஊழியம் செய்ய சான்ஸ் தேடி ஓட வேண்டாம். பிரசங்கம் பண்ண சான்ஸ் தேடி ஓட வேண்டாம். நாம் அடங்கி மறைவான ஜீவியத்தை வாழ்ந்தால், கிறிஸ்துவை சுதந்தரிப்போமானால், நம்முடைய ஜீவியமே காலத்திற்கும் பவுலை போல வெளிச்சமாக விளங்கும். பவுல் மரித்து விட்டார். அவன் இப்போது இல்லை. அவனை வெட்டி போட்டு விட்டார்கள். ஆனால் அவன் வார்த்தையை அழிக்க முடியவில்லை. அது மலையின் மேல் வைக்கப்பட்டு வேத வார்த்தையாக பூமி எங்கும் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் ஜீவியத்தை அடைய வேண்டும். நாம் மலையின் மீது ஏறி விளக்காக இருக்க விரும்புகிறோம். அதற்கு முன் உப்பாக வேண்டும். நம்மை நாம் உணர வேண்டும். ஊழியம் அல்ல தேவன் நம்மிடம் கேட்பது, ஜீவியம்தான். இந்த ஜீவியத்தை அவர் தருகிறார். நாம் நம்மை தகுதியில்லாதவர்கள் என்று உணர்ந்து நம்மை அவரிடம் தாழ்த்தினால், நம்மை உயர்த்தி மலையின் மேல் வைத்து பிரகாசமாக வைக்க, காலத்துக்கும் பிரகாசமாக வைக்க, இன்னமும் 10,000 வருடங்கள் இந்த உலகம் இருந்தாலும் நம்மை பிரகாசமாக வைக்க அவரால் முடியும். இதை செய்ய அவருக்கு சம்மதமும் உண்டு, விருப்பமும் உண்டு. நாம் உப்பானால் மட்டும் போதும். நம்மை வெளிச்சமாக்குவது அவர். உப்பாக வேண்டியது நாம் செய்ய வேண்டியதை சரியாக செய்தால் அவர் செய்ய வேண்டியதை
சரியாக செய்வார். அதற்கு அவருக்கு தடை ஏதும் இல்லை. அவர் நம்மை பரிசுத்தமாக்கி நீதிமானாக்கி பூரணப்படுத்தி இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக ஆக்க முடியும். வெறும் வேத வாக்கியங்களை கற்று பிரசங்க திராணிகளை கொடுத்து வார்த்தை ஜாலங்களை பழக்குவித்து நம்மை வெளிச்சமாக்குபவர் அல்ல அவர். அவர் வெளிச்சமாக்கும் விதம் வேறு. அவரால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் வேறு. அவரால் பூரணப்பட்டவர்கள் வேறு. அவர்கள் இன்றும் வெகு வெகு சிலரே. பவுலைப் போல, யோவானைப் போல வெகு சிலரே, விரல் விட்டு எண்ண முடியும். அவர்கள்தான் அவருக்கு மெய்யான ஊழியக்காரர்கள், அப்போஸ்தலர்கள். நாம் அவர்களை கனிகளை கொண்டு அறியலாம் என்று இயேசு சொன்னார். நல்ல மரம் நல்ல கனியைத்தான் கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியைத்தான் கொடுக்கும். மரத்தின் தன்மை அந்த மரத்தை வெளிப்படுத்துகிறது. நம் வேத அறிவு எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம். நம் அந்தரங்கத்தில் நம் தன்மை மனுஷத்தன்மையா தேவத்தன்மையா? நாம் தேவத்தன்மையானால் நல்ல மரம், கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள் அல்ல, கள்ள போதகர்கள் அல்ல. நம்முடைய தன்மை மனுஷத்தன்மையாக இருந்து வேதத்தை பிரசங்கிப்போமானால் நம் முடிவு அழிவுதான்.